ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி போன பதிவில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் எப்படி ஏற்பட்டது, அதற்கான சூழல் எப்படி பாபா கொடுத்தாரு, என்ன மாதிரியான மிராக்கல்ஸ் எல்லாம், அதுவும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் ராமநாமா, ராமா அப்படிங்கிற இந்த 2 எழுத்து எங்கிருந்து வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரா அப்படிங்கிறது நாராயணனையும், ம அப்படிங்கிறது நம சிவாய, அந்த மந்திரத்திலேருந்தும் நமக்கு கிடைத்த மிக சக்தி வாய்ந்த நாமம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ராமநாமா சொன்னால் நடக்க முடியாத பிரயத்தனமான விஷயங்கள் கூட ஈஸியாக சுலபமாக நடந்துடும் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு 108 ராமநாமா சொல்லுங்கன்னு. அதை விட முக்கியமாக நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன், சாய்ராம் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் சாயும் இருக்கார், ராமனும் இருக்கார். ஆக குருவினுடைய அனுகிரகமும் ராமருடைய அனுகிரகமும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ராமநாமாவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராமநாமாங்கிறது இந்த ராம 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 ராம் இப்படி கேட்டிருப்பேன். அப்படி எண்ணும்போது பாருங்கோ, ராம 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 ராம் 7 தானே வருது. அப்போது என்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரமாஜி ஒரு தடவை பேசும்போது 9 எண்ணிக்கையில் வர மாதிரி ராமநாமா சொன்னோன்னா, அதனுடைய அடுக்குகளில் சொன்னோன்னா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு உட்காந்து இது பாபா தான் சொன்னாரோன்னு சொல்லிட்டு எப்படி எண்ணி பார்த்தாலும் அந்த 9 வரமாட்டேங்கிறது. ராம 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 ராம் அப்படின்னு 7ல் நின்றுதில்ல. ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ நாள் தெரியுமா அதுக்கு வச்சாரங்க ஆப்பு, அந்த ட்விஸ்ட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி. ஆக அதுக்காக நான் பிரயத்தனப்பட்டது ஒரு 2-3 நாட்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணினேன். நீங்கள் போய் ஓங்கார் ஜோதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 9 அடுக்குகளில் வந்திருக்கும் பாருங்க. ராம 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 ராம் ராம 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 ராம் இப்படி சொல்லியிருப்பேன். எனக்கே அதிசயமாக இருந்தது. இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னே எண்ணி சொல்லி அடுத்தது இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ராம் 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 அதில் 27 கவுண்ட் வரும். ஆக இந்த ராமநாமாவை சொல்கிறதுக்கு 9 அடுக்குகளில் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை பண்ண வச்சவர் வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய பரபிரம்மம் சாய் சத்குருநாதர் தான். ஆக இந்த அருமையான இந்த ராமநாமாவை நீங்கள் ஓங்கார் ஜோதியில் அந்த பதிவில் போய் பார்த்தேன்னா தெரியும். இல்லைன்னா அதனுடைய லிங்க்கை நான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷனும் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் 2லேயுமே கொடுக்குறேன், நீங்கள் கேட்டு பாருங்க. ராமா அப்படிங்கிற அந்த மந்திரம் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவாச்சு, ரொம்ப நன்னா நிறைய பேர் இன்னும் அதை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அதை நீங்கள் ஓங்கார் ஜோதியில் போய் தாராளமாக பார்க்கலாம். அதை நீங்கள் சாண்டிங்கும் பண்ணலாம் அதோடு சேர்ந்து. சரி, அந்த ஒரு மந்திரம் வாச்சா. அடுத்ததாக என்ன மந்திரா அப்படின்னா, மந்திரம் இல்லை, பாபாவினுடைய இறுதி நாட்களில் ராம விஜயம் அப்படிங்கிற புக்கை திருப்பி படிக்க சொல்லுவார். நீங்கள் அத்தியாயம் படிச்சிருந்தெல்லாம் தெரியும் சாய் சரித்திரத்தில் இல்லையா. அந்த ராம விஜயத்தை நீ பண்ணுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அதை நம்ம ஓம்கார் ஜோதியில் போடலை, ஓம்கார் சரித்ரான்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது, அதில் போட்டிருக்கோம். அதில் தான் சாயினுடைய சரித்திரமும் இருக்குது. அதுக்கப்புறம் புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவரோடதையும் பண்ண சொன்னார், அதுவும் அதில் இருக்குது. அதுக்கப்புறமா ராம விஜயமும் அதில் முழுவதும் எல்லா அத்தியாயங்களும் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஓம்கார் சரித்திரால என்ன அப்படின்னா, நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளுடைய குரு சரித்திரம் இப்போ நம்ம போட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கைங்கரியமாக நம்மளை பண்ண வைக்கும்போது பாபா பண்ணக்கூடிய அற்புதங்கள் என்னென்னா, அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது அவரே பண்ணுறது தான். யார் மூலமாவது இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதோ இல்லைன்னா இப்படி பண்ணால் அதை தடையே பண்ணிவிடுவார். இன்னொரு முக்கியமான அதிசயம் நான் சொல்கிறேன் கேளுக்கும். தபோவனம் புட்டபர்த்தி பாபாவினுடைய உங்களுக்கே தெரியும், அது எவ்வளோ பெரிய புக் இல்லையா, உண்மையிலேயே ரொம்ப அழகான புக். அதை படிச்சல்னா பாபாவினுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கூட, நம்ம ஷிரடி பாபாவோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கூட அதில் வரும். நீங்கள் படித்து பார்த்துருந்தேன்னா தெரியும். அதை படிக்க சொல்லி உத்தரவு வந்தது. நிஜமாக தான் சொல்கிறேன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ஸும் அதை சொல்கிற மாதிரியே இருந்தது. சரி நம்ம அதை படிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அத்தியாயமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல கவனிங்கோ. முக்கியமான விஷயம் கூட சொல்லணும் என்னென்னா, லக்ஷ்மி குபேர யாகம் நடக்க இருக்குது. அதுக்கான உத்தரவு அவர்கிட்டேருந்து வந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு தான் வந்தது. அதை உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்.
வரப்போகிற 8ஆம் தேதி அன்னைக்கு தான் டேட் கொடுத்துருக்கார். அதற்கான சங்கல்பம் அமௌண்ட் 822 ரூபாய். இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக எந்த இடத்துல தட்சிணா அமௌண்ட் வைப்பான்னு சொல்லுங்க. சுவாமிகிட்ட மாத்திரம்தான். அது என்ன காரணம், அதுக்கான என்ன அர்த்தம், இதெல்லாம் எனக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் போக போக நமக்கு உணர்த்துவர், இதனால தான் இதை பண்ணினேன் அப்படின்னு. அப்போதான் நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இதுக்காக தான் இப்படி பண்ணினேளா அப்படின்னு நம்ம ரொம்ப லேட்டாக புரிஞ்சுப்போம். ஆனால் அவர் எல்லாம் தெளிவாக தான் சொல்கிறார். 8ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, வரலட்சுமி நோன்பு, இவ்வளோ அருமையான நாளில் லக்ஷ்மி குபேர யாகம் பண்ணுறதுக்கு உத்தரவு வந்திருக்குன்னா நான் டேட்டெல்லாம் பார்க்கல, அவர் எடுத்து கொடுத்தது தான், அவர் சொன்ன அமௌண்ட்டு தான், எல்லாமே அவர் சொன்னது தான். பண்ணணுமா வேணாமா, பண்ண இதை பண்ணோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 7 யாகம் வரிசையாக எழுதிட்டு நம்ம அதில் போடுவோம் இல்லையா, போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் இப்படி கண்ணை மூடிட்டு எடுப்பேன். ஆக்சுவலாக சுவாமிகிட்டேருந்து சில சமயம் டைரெக்டாக உத்தரவு வரும், சில சமயம் அமைதியாக உட்காந்துருப்பார். அப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் தெளிவாக இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல, தெளிவாக. அவர்கிட்ட மாத்திரம் ஏடா குடமாக கேட்டோன்னே ஏடா குடமாக கொடுத்துருவார். அதனால் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு தடவையும் நான் இது பண்ணணுமா வேண்டாமா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். அவர் தான் கொடுக்குறாரு, இதை பண்ணிட்டு போகலாம் அப்படியெல்லாம் கிடையாது. பண்ணலாமா வேணாமா, வேணான்னு சொன்னால் நிறுத்திடணும், ஓகே அப்படின்னு சொன்னால் ப்ரொசீட்னு அர்த்தம். அடுத்ததாக இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுக்க போகிறேன். அப்போ என்கிட்ட மற்ற எல்லாமே போட்டிருக்கேன், லக்ஷ்மி குபேரன் மாத்திரம் நான் போடலை, எனக்கு ஞாபகமே இல்லை அந்த யாகத்தை பற்றி. அப்போ நான் எடுக்க போகிறேன். லக்ஷ்மி குபேரன் போட்டியா? உடனே கண்ணை திறந்தேன். எங்கள் ஆற்றுல உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. இவன் இது எடுக்காமல் அவ்வாட்டுக்கு என்ன அவ்வாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்ன வரப்போகிறதுன்னு பார்க்கறதுக்காக. ஓகே, எடுக்க போனவன் எதுக்கு திடீர்னு கண்ணை திறந்துட்டு திருப்பி ஒரு சீட் எடுக்கிறா அப்படின்னு கேட்டா. இது எழுத சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி, என்னதுன்னு கேட்டேன். இருங்க பேசாமல் அவர் ஒன்று எழுத சொன்னார், எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுதியும் போட்டுட்டேன். போட்டு திருப்பி நல்லா எடுத்து ஷஃபில் பண்ணிவிட்டு எடுத்து கீழே போட்டுட்டு இப்படி கண்ணை மூடிட்டு எது ஃபஸ்ட்டு வருதோ, கையில் எது தட்டுப்படுறதோ அதை எடுப்பேன். அது பார்த்துட்டெல்லாம் எடுக்கிறது கிடையாது, கண்ணை மூடிட்டு எடுப்போமா. எடுத்து பார்த்தா லக்ஷ்மி குபேரை யாகம் பண்ண சொல்லி சொன்னதும் அவர் தான். அதை டைரக்டாக தான் சொன்னா, என்ன செய்ய மாட்டார். நீ என்ன பண்ணுற, தெளிவாக பண்ணுறியா, இதெல்லாம் அவர் நோட் பண்ணுவார். நோட் பண்ணி அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அமைதியாக கம்முன்னு சமத்தை உட்காந்துக்கும். இல்லைன்னா ஏடா கூடமா நான் சொன்ன மாதிரி தான் பரபரன்னு ஏதாவது நடக்கும். நம்மளே ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நம்மளே தலையில் அடிச்சுன்னு பாபு குட்டி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுப்பார். அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப தெளிவாக கேட்டுக்கணும் அவர்கிட்ட. வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி லக்ஷ்மி குபேர யாகம் நடக்க இருக்குது. டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவா யாராக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பணத்துக்கு ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சௌபாகியத்துக்கு இது நல்ல யாகங்கள் வரும்போது லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம எதை வேணால் சதிச்சிடலாமே இல்லையா. லோகத்தில் எல்லாமே சௌபாகியங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள் தானே. அதை பற்றி கூட சொல்லணும். நேற்றுக்கு ஒரு டிவோட்டி சொல்லியிருக்கா, 2 மந்திரங்கள், ரொம்ப அழகான மந்திரங்கள் கொடுத்துருக்கா. அந்த மந்திரத்தை நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன். ரொம்ப அருமையான மந்திரம், சௌபாகியவதி மந்திரம். அதை படித்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கான், குழந்தை பிறந்திருக்கான். அதை படிக்கிறவாளுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் உடனே நடக்கும்னு. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவாளுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்கோ. நம்மளுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள் கையில் கிடச்சிதுன்னா அப்படின்னு வச்சுக்கப்படாது, அடுத்த வாழ்க்கை ஷேர் பண்ணணும். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.